ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேன் ஐயா. இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா, பிப்ரவரி 7ஆம் தேதி 2022 சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில 8 பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல. அதுல இந்த முபின் ஒருத்தன் 8 பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார். உமர் ஃபரூக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்கிட்ட இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது, நம்முடைய ஏரியா, நம்முடைய இலாக்கா. இதனுடைய தலைவராக அந்த 8 பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார். அந்த கூட்டத்தில் உமர் ஃபரூக் முடிவு பண்றான், 7 பேர் என்னென்ன வேலை செய்யணும். பிப்ரவரி 7, 2022 தாக்குதல் நடந்தது. அக்டோபர் 23, 2022 இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க. பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கல காட்டுல 8 பேர் திட்டம் போடுறான். அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீனை கொடுக்கிறான், இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும். மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வெடிப்பை நீங்க அரசியல் பண்றீங்க. முபீனுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ, நான் சொல்றத நல்லா எழுதி வச்சுக்க. முதல் அட்டாக் துணிக்கடை. 7 அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல. 7 அட்டாக் பண்ணணும். 7 பேர் 7 அட்டாக் பண்ணணும். முபீன் முதல் நாள். 2வதாக வர்றது அன்னையிலிருந்து 6 நாள் கழிச்சு அக்டோபர் 23 6 நாள் கூட்டிங்க. உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும். காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க, இது சிலிண்டர் வெடிச்சிருச்சு. முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க செத்து போயிருப்பீங்க சார், நாங்க செத்து இருக்க மாட்டோம். நாங்க 2வது. காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்க அக்டோபர் 29ஆம் தேதி நீங்க பஸ்மம் ஆயிருப்பீங்க. 23ஆம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க, இதை சொல்லித்தான் ஆகணும். முபீன் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ISIS கேலிஃபேட் சிரியால இருக்கிறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 7 நிமிஷம் வீடியோ விரைவில் அது வெளியே வரும், நீங்க பாப்பீங்க. அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய். அந்த வீடியோல சொல்றான், எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும், இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது, எப்படி கொலை பண்ணணும், ஃபக்கீர் எப்படி கொலை பண்ணணும். 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அது பேரு பையத் அப்படிம்பாங்க. பையத் தீவிரவாதத்துல ISIS அது பேரு பையத். ஒருக்கா நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பையத் பண்றான். எப்ப பண்றாங்க, அக்டோபர் 19ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத் கொடுக்கிறான். 7 நாள் 7 நிமிஷம் வீடியோ போடுறான். வீட்டுல பேப்பர்ல டார்கெட் 7 டார்கெட்டை எழுதுறான். முதல் டார்கெட் ஆபரேஷனை காலையில 10:30 மணிக்கு பண்றதுக்காக 3 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான். அக்டோபர் 29ஆம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு 2வது உமர் ஃபரூக் குன்னூர்ல ஒளிஞ்சிருக்கான். ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார், நல்லா வேலை பார்க்கறீங்க, நல்லா பார்க்கறீங்க. வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காக்கியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன். இத்தனை நாட்களாக மரியாதையோடு, எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை. நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க, அது ஒண்ணு இல்ல. அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த பிஜேபி காரனுக்கு வானத்திய கணக்கில் எங்க வேலை இல்ல, சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க. இது தீவிரவாத தாக்குதலே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் 18 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. 18 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க.
இன்னைக்கு பாருங்க, தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான், வானதி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா ஐயா சொன்னோம், கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று. இப்பதான் அமித்ஷாஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு, அதை பரிசீலனை செய்கின்றேன். கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க. என்ஐஏ வரட்டுங்க பார்க்கலாம். வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம், போராட்டத்துக்கு கைது, நைட்டு 11 மணி வரைக்கும். பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, குட்டிகள் இருப்பாங்க, அமைதியான முறையில போராட்டம் பண்றோம். அது பரிசு என்னன்னா, அப்படியே பிடிச்ச மண்டபத்துல 11 மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க, ஆம்பளைங்களும் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க. இங்க பாருங்க, பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க, அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க. காரணம், இந்த பெரியவங்க எல்லாம் நீ வளர்த்தது அப்படி, யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லணும். இறந்து போனோடனே வரிசையா வர்றாங்க, ஒருத்தர கிளம்பி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா அப்படின்னு. தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர்ல, கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாவறாங்க, 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து, கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது, இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பார்லஸ் அந்த இது இருக்கு, ஷார்ப்னல் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல, தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை,